200 ரூபா கொடுக்குறீர்கள். அதில் கொடுக்குற ஒரு ஆள் இதில் மட்டாக்கள் சண்டை பிடிக்கிறீர்கள் 200 ரூபாண்டு. நீங்கள் போட்டிருக்கிறது பிச்சைடாப்பா. 140 ரூபா 160 ரூபா ஒரு ரூபா தல்பான் 40 ரூபாய் மிச்சக்கு 2 வாழைப்பழம் தாங்க கொண்டால் கடைக்காரன் அடியில் அழியின பிள்ளைங்க தான் தருவான். அந்த ஒரு வாழைப்பழத்தை ஒரு பானையின் 2 வாழைப்பழத்தையும் கொண்டு ஒரு 10 பேர் உள்ள குடும்பம் எப்படி சாப்பிட முடியும்? அதிலே இவர்கள் பிழையாக கொடுத்து விட்டு ரோஹிணி குமாரியினுடைய கதையை மாறாக திரிவுபடுத்தி எதிர்கட்சி வந்து போராடுகிறார். எண்டோ ஒரு நாள் நான் மலையகம் வருவேன். நான் இந்த மலையக அரசியல் எல்லாம் செய்ய ஆசை இல்லை. ஆனால் மலையகம் முட்டாள்களை அனுப்பியிருக்கிறது. மலையக மக்கள் முட்டாள்களை பாராளுமன்ற தன்னுடைய இனத்திற்காக 176 வருடங்களாக இன்று வரைக்கும் தங்களுடைய இனத்தாக அந்த அட்டை இறத்தி குடிஞ்சு கொண்டு இருக்கிறது. ஒரு அட்டை கடித்தால் அதனுடைய வெளி. நான் மலையத்தில் வாழ்ந்தவன். அட்டையில் போய் கேளுங்கள் நீங்கள் டன்பாரில் நான் எப்படி வாழ்ந்தனான் என்று. ஆனால் இன்று வரைக்கும் உங்களுடைய ஒருவர் அந்த மக்களுக்காக போராடவில்லை. என்றோ ஒரு நாள் நான் மலையத்திலே நிற்பேன். ஆனால் நிற்கிற நாட்களில் இதில் நிற்கிற எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த பக்கம் இருக்க மாட்டேங்கிறார். நான் ஒரு இனத்துக்காக போராடுகின்ற இனத்துக்காக போராடியவனை பார்த்து வளர்ந்தவன் நான்.